ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எப்படி வந்து ஆர்த்தோகிராஃபிக் டிராயிங்கை 3D மாடலிங்காக கன்வெர்ட் பண்ணுறது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். அண்ட் இது சால்டெக்ஸோட 7th எக்ஸசைஸ். ஓகே, வாங்க இப்போ சாஃப்ட்வேர் ஓப்பன் பண்ணிப்போம். நியூ ஃபைல் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ பார்ட் செலக்ட் பண்ணி ஓகே. இப்போ நம்ம கிராஃபிக்ஸ் ஏரியா பார்த்தீங்க அப்படின்னா எம்டியாக இருக்குது. ஸோ வந்து மாடல் ட்ரீயில் 3 பிளேனையும் செலக்ட் பண்ணி ஷோ பண்ணிக்கிறேன். வாங்க இப்போ நம்ம டிராயிங்கை பார்ப்போம். ஓகே. ஸோ எப்போவுமே வந்து டிராயிங்கை பார்க்குறதுக்கு முன்னாடி அது என்ன டைப் ஆஃப் ப்ரொஜெக்ஷனில் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா தேர்ட் ஆங்கிள் ப்ரொஜெக்ஷனில் கொடுத்துருக்காங்க. இதுதான் தேர்ட் ஆங்கிள் ப்ரொஜெக்ஷனோட சிம்பிள். ஓகேவா? ஸோ இதை நான் ஃப்ரண்ட் வியூ அசியூம் பண்ணிக்கிறேன். இது ரைட் சைடில் இருக்கிறதுனால ரைட் சைடு வியூ. ஓகேவா? ஸோ நான் இனிஷியலாக வந்து இந்த ஸ்கெட்சை ட்ராப் பண்ணி 30 mm எக்ஸ்ட்ரூட் பண்ணிக்கிறேன். ஓகே, இதோட வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா 90 mm. ஓகே, இனிஷியலாக நீங்கள் வந்து ஸ்கெட்சு கிரியேட் பண்ணுறப்ப எந்த பிளேனை வேணால் செலக்ட் பண்ணி கிரியேட் பண்ணலாம். நான் ஃப்ரண்ட் பிளேன் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணி ஸ்கெட்சு கொடுக்குறேன். ஸோ இப்போ இந்த ஸ்லாட்டு கிரியேட் பண்ணிடலாமா? ஸ்லாட்டோட டிஸ்டன்ஸ் 90 அண்டு ரேடியஸ் வந்து 25. ஸோ நமக்கு வந்து 2Dயில் ஸ்லாட் டூல் இருக்குது. ஸோ டைரெக்டாக ஸ்லாட் டூல் வச்சு ஈஸியாக கிரியேட் பண்ணிடலாம். ஸோ அதோட ரேடியஸ் வந்து 25 கொடுத்துருந்தாங்க. அண்ட் டிஸ்டன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 90 mm. அண்ட் நம்ம இப்போ சிமெட்ரியாக கிரியேட் பண்ணிப்போம். ஸோ சென்டர்லேருந்து இந்த பாயிண்ட் வரைக்கும் 90ல் பாதி 45. ஓகே, இப்போ நம்ம ஸ்கெட்சு வந்து ஃபுல்லி டிஃபைன்ட் ஆகிட்டு. ஸோ ஸ்கெட்சை எக்ஸிட் பண்ணிடுறேன். அண்ட் இது எவ்வளோக்கு எக்ஸ்ட்ரூட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா 13 mm. ஓகே, இப்போ எக்ஸ்ட்ரூட் பண்ணியாச்சு 13 mmக்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த சிலிண்ட்ரிக்கல் ஆப்ஜெக்ட் வந்து எங்கே கிரியேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஃப்ரண்ட் ஃபேஸ்லேருந்து 50 mm ஆஃப்செட் பண்ணி கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ நான் வந்து பிளேன் ஆஃப்செட் பண்ணிடுறேன். ஸோ ரெஃபரன்ஸ் ஜாமெட்ரியில் பிளேன் டூல் செலக்ட் பண்ணி, ஸோ இந்த ஃபேஸ் தான், இந்த ஃபேஸ்லேருந்து 50 mm வந்து நம்ம பிளேன் ஆஃப்செட் பண்ணி கிரியேட் பண்ணணும். ஓகேவா? ஓகே, ஓப்பன் ஆகிட்டு. ஸோ இந்த ஃபேஸ் செலக்ட் பண்ணி இதுலேருந்து 50 mm. ஸோ வேல்யூ இங்கே கொடுங்க. ஸோ நமக்கு இப்போ வந்து ஃப்ரண்ட்டில் கிரியேட் ஆகுது. ஆக்சுவலி நமக்கு வந்து பேக் சைடில் கிரியேட் ஆகணும். ஸோ ஃப்ளிப் ஆஃப்செட் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ பிளேன் கிரியேட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து ஸோ அந்த பிளேனில் வந்து இந்த சர்க்குலர் ஃபியூச்சர் ட்ரா பண்ணிடலாமா? ஸோ அந்த பிளேன் செலக்ட் பண்ணி ஸ்கெட்சு கொடுங்க. ஸ்கெட்ச் வியூக்கு Ctrl 8. ஸோ சென்டராக கிரியேட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த சர்க்கிளோட வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா 25 ரேடியஸ். நெக்ஸ்ட்டு வந்து சென்டர்லேருந்து சர்க்கிளோட சென்டர் வரைக்கும் 63. ஸோ ரேடியஸ் 25, இங்கே டயாமீட்டர் 50 கொடுக்குறேன். நெக்ஸ்ட்டு சென்டர் பாயிண்ட்லேருந்து சர்க்கிளோட ரேடியஸ் வரைக்கும் 63. ஸோ நெக்ஸ்ட்டு ஸோ இந்த சென்டர் பாயிண்ட்டுக்கு ஸ்ட்ரைட்டாக இந்த சர்க்கிளோட சென்டர் பாயிண்ட் இருக்கணுமா? ஸோ கோஆர்டினேட் ஆக்சிஸோட சென்டர் பாயிண்ட்டும் சர்க்கிளோட சென்டர் பாயிண்ட்டும் செலக்ட் பண்ணிவிட்டு ரிலேஷனில் வெர்டிக்கல் செலக்ட் பண்ணிடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டாக ஒரே ஆக்சிஸ்லேயே இந்த சென்டர் பாயிண்ட் வந்து மீட் ஆகும். இப்போ நம்ம ஸ்கெட்சும் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லி டிஃபைன்ட் ஆகிட்டு. ஓகே, இப்போ ஸ்கெட்ச் எக்ஸிட் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா 25 mmக்கு எக்ஸ்ட்ரூட் பண்ணியிருக்காங்க. ஸோ 25. ஓகே, ஓகே, இப்போ கிரியேட் ஆகிட்டு.
அண்ட் இன்னொன்னு இதில முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னா, இப்ப இந்த மாடல் ட்ரீல பார்த்தீங்க அப்படின்னா, 2 சாலிட் பாடிஸ்ன்னு ஷோ ஆகுதா? ஆக்சுவலி இது எதுக்காக இப்படி ஷோ ஆகுது அப்படின்னா, இப்ப நம்ம கிரியேட் பண்ணியிருக்க 2 ஃபியூச்சரும் பார்த்தீங்க அப்படின்னா, எந்த ஒரு இன்டர்செக்ஷனுமே இல்ல. ஓகேவா? ஸோ, அதனால இத வந்து 2 ஃபியூச்சரா வந்து சாஃப்ட்வேர் வந்து கன்சிடர் பண்ணிக்கும். ஓகேவா? அது நம்ம ஃபைனலா வந்து டிராயிங் கம்ப்ளீட் பண்றப்ப, பூலியன் ஆப்பரேஷன் டூல் யூஸ் பண்ணி கம்பைன் பண்ணிக்கலாம். ஸோ, அது ஒண்ணும் ப்ராப்ளம் இல்ல. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, இது இன்டர்செக்ஷன் பண்றதுக்கு ஒரு ஃபியூச்சர் கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ, அது எப்படி அப்படின்னா, சென்டர் பிளேன வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க. சிமெட்ரியா. ஓகேவா? ஸோ, சென்டர் பிளேன் செலக்ட் பண்ணி ஸ்கெட்ச் குடுங்க. ஸோ, ஸ்கெட்ச் வியூக்கு ஷார்ட்கட்டு Ctrl+8. இப்ப இந்த வியூ பாருங்க. ரேடியஸ் வந்து 25. ஓகேவா? சேம் அதே மாரி இதோட ரேடியஸ் வந்து 13. ஜஸ்ட் ஒரு லைன் டிரா பண்ணாலும் ஓகே தான். ஓகே. நான் இத கார்னர் பண்ணிடுறேன். ட்ரிம் என்டிட்டீஸ்ல போயிட்டு கார்னர் குடுத்தோம் அப்படின்னா, ஒரு ஷார்ப் கார்னர் கிரியேட் ஆயிரும். ஓகேவா? நெக்ஸ்ட் இந்த எட்ஜ ப்ரொஜெக்ட் பண்ணிப்போம். ஸோ, கன்வெர்ட் என்டிட்டீஸ் டூல் யூஸ் பண்ணி இந்த எட்ஜ செலக்ட் பண்றேன். செலக்ட் பண்ணி இத ப்ரொஜெக்ட் பண்ணிக்கலாம். சேம் இதுக்கும் வந்து ட்ரிம் என்டிட்டீஸ்ல கார்னர் பண்ணிப்போம். ஓகே. ஷார்ட்கட்டு Ctrl+8 ஸ்கெட்ச் வியூக்கு. ஓகேவா? நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இது வந்து 13 mm ஃபில்லட் பண்ணியிருக்காங்களா? ஸோ நம்மளும் வந்து 13 mm பண்ணிடலாம். ஸோ ஃபில்லட் டூல் செலக்ட் பண்ணிட்டு 13 வேல்யூ குடுத்துடுறேன். சேம் அந்த எட்ஜையும் செலக்ட் பண்ணிடுறேன். ஓகே. லைன் வந்து ரொம்ப ஷார்ட்டனா இருக்கு. அதனால இங்க ஃபில்லட் ஆக மாட்டுது. ஸோ நான் லைன வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறேன். இப்ப நம்ம 13 mm குடுக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இதோட இன் பிட்வீன் டிஸ்டன்ஸ் வேல்யூ வந்து நமக்கு 12 குடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ 12 mm வந்து நம்ம இத ஆஃப்செட் பண்ணிடலாம். ஸோ ஆஃப்செட் டூல் செலக்ட் பண்ணிட்டு செலக்ட் பண்ணுங்க. எவ்வளவு? 12. நெக்ஸ்ட் இப்போ நமக்கு அப்வர்ட்ல கிரியேட் ஆகுது. ஸோ வந்து ரிவர்ஸ். ஓகே. இப்போ கிரியேட் ஆயிட்டா? இப்போ வந்து க்ளோஸ் பண்ணிருங்க. சேம் கரெக்ட்டா சென்டர் ஆக்சிஸை பேஸ் பண்ணி க்ளோஸ் பண்ணணும். ஓகேவா? எதுக்காக அப்படின்னா, நீங்க இந்த டிராயிங் பார்த்தீங்க அப்படின்னா தெரியும். உங்களுக்கு சென்டர் வரைக்கும் என்ன ஆகுது? மெட்டீரியல் கிரியேட் ஆகுது இந்த சைடெல்லாம். சேம் இங்க பார்த்தீங்க அப்படின்னா, கரெக்ட்டா நமக்கு மெட்டீரியலோட கனெக்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ அந்த மாரி நம்மளும் கனெக்ட் பண்ணாலே ஓகே தான். ஸோ இதுக்கு ட்ரிம் என்டிட்டீஸ்ல கார்னர். ஸோ அன்னெசரியா இருக்க ஸ்கெட்ச் எல்லாம் டெலீட் பண்ணிருங்க. நெக்ஸ்ட் இப்போ இந்த ஸ்கெட்ச் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லி டிஃபைன்ட் ஆகல. ஓகேவா? ஸோ இதை ஃபுல்லி டிஃபைன்டாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு ஃபுல்லி டிஃபைன்ட் ஸ்கெட்ச் செலக்ட் பண்ணிட்டு செலக்டட் என்டிட்டிஸ். ஸோ இந்த என்டிட்டியும் இந்த என்டிட்டியும் கால்குலேட். இப்போ ஓகே. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லி டிஃபைன்டாக இருக்கும். ஓகேவா? ஓகே. இப்போ ஸ்கெட்ச் எக்ஸிட் பண்ணிடுறேன். இப்போ இதை எக்ஸ்ட்ரூட் பண்ணிடலாமா? ஸோ எவ்வளோ தூரம் எக்ஸ்ட்ரூட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, கரெக்டாக இந்த சிலிண்ட்ரிக்கல் ஃபியூச்சரோட எட்ஜ் வரைக்கும். ஓகேவா? ஸோ அப்போ வந்து ரேடியஸ் 25, டயாமீட்டர் 50. நம்ம கொடுக்க வேண்டிய வேல்யூ வந்து 50 ஃப்ரம் சென்டர். ஸோ மிட் பிளேன். ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா,
இப்போ ஓகே குடுத்துருங்க. பார்த்தீங்க அப்படின்னா கிரியேட் ஆயிட்டு. நமக்கு பாடி என்ன ஆயிட்டு, இன்டர்செக்ட் ஆயிட்டு. ஒன்ஸ் இது ஃபுல்லாவே பாடி ஃபுல்லாவே கம்பைன் ஆனதுனால தான், இங்க சாலிட் பாடிஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வந்து நமக்கு ஷோ ஆகல. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, ஹோல் கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த டாப்ல உள்ள ஹோலோட டயா 23. ஸோ எப்பவுமே ஹோல் கிரியேட் பண்றீங்க அப்படின்னா, ஹோல் விசார்ட் டூல் யூஸ் பண்ணுங்க. ஸோ ஹோல் விசார்ட் குடுத்துட்டு, அதுல பொசிஷன். ஸோ பொசிஷன் செலக்ட் பண்ணிட்டு, எந்த ஃபேஸ்ல ஹோல் கிரியேட் பண்ண போறீங்களோ, அந்த ஃபேஸ் செலக்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் எங்க பாயிண்ட். ஓகேவா? ஸோ ஒரு ஹோல் கிரியேட் பண்ணா போதும். அதனால ஒன் டைம் கிளிக் பண்ணிட்டு, எஸ்கேப் கீ பிரஸ் பண்ணிடுறேன். இப்போ இது கரெக்ட்டா சென்டர்லாம் வந்து நம்ம இந்த ஹோல பிளேஸ் பண்ணோமா? ஸோ இந்த சர்க்குலர் எட்ஜ் கண்ட்ரோல் பிரஸ் பண்ணிட்டு, இந்த ஹோலோட சென்டர் பாயிண்ட் செலக்ட் பண்ணிட்டு கான்சென்ட்ரிக் குடுத்துருங்க. இப்போ ஓகே. இப்போ இந்த ஹோலோட வேல்யூ குடுக்கணுமா? ஸோ அத டைப் செலக்ட் பண்ணிட்டு, எவ்வளோ வேல்யூ? 23. ஸோ இதில வந்து 23 குடுத்துட்டு ஓகே. இப்போ நமக்கு ஃபுல்லாவே வந்து மெட்டீரியல் ரிமூவ் ஆகணும். அதனால இது த்ரூ ஆல் குடுத்துட்டு ஓகே. இப்போ இந்த ஹோல் கிரியேட் ஆயிட்டா? நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, சேம் இங்கேயும் வந்து 2 ஹோல் கிரியேட் பண்ணணும். ஓகேவா? ஸோ 2 ஹோலோட ரேடியஸ் 9. ஸோ டயாமீட்டர் 18. சேம் ஹோல் விசார்ட் டூல் செலக்ட் பண்ணுங்க. செலக்ட் பண்ணிட்டு, அதில பொசிஷன் இருக்குமா? ஸோ பொசிஷன் கிளிக் பண்ணிட்டு, இப்போ எந்த ஃபேஸ்ல ஹோல் கிரியேட் பண்ணணுமோ, அந்த ஃபேஸ் செலக்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் எங்க ஹோல் வந்து பிளேஸ் ஆகணுமோ, ஜஸ்ட் அப்ராக்ஸிமேட்டா கிளிக் பண்ணிக்கோங்க. பண்ணிட்டு, இப்போ வந்து சர்க்குலர் எட்ஜ் பிளஸ் ஹோலோட சென்டர் பாயிண்ட் கிளிக் பண்ணி கான்சென்ட்ரிக் ரிலேஷன் குடுங்க. சேம் அதே மாரி இந்த ஹோலுக்கும் ரிலேஷன் குடுங்க. சர்க்குலர் எட்ஜ் பிளஸ் ஹோலோட சென்டர் பாயிண்ட் கிளிக் பண்ணிட்டு கான்சென்ட்ரிக். இப்ப டைப் கிளிக் பண்ணிட்டு இந்த ஹோலோட வேல்யூ. ஸோ வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா 18 mm டயா. ஸோ நான் 18 செலக்ட் பண்ணிட்டேன். செலக்ட் பண்ணிட்டு ஓகே. ஓகே. இப்போ ஹோல் கிரியேட் ஆயிட்டு. ஓகே. நம்ம டிராயிங் வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ இதுதான் வந்து இந்த டிராயிங்கோட ஃபைனல் மாடல். ஓகே ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாடலோட டிராயிங் ஃபைல் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல குடுத்துருக்கேன். வேணுங்கிறவங்க அந்த லிங்கை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணி பிராக்டிஸ் பண்ணுங்க. எங்க வீடியோ புடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்குலாம் ஷேர் பண்ணுங்க. அண்ட் இன் கேஸ் உங்களுக்கு வேற ஏதாவது டவுட்ஸ் இல்ல இந்த வீடியோ பத்தி ஏதாவது சஜஷன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா நாங்க போடுற நெக்ஸ்ட் வீடியோஸ்லாம் ஆட்டோமேட்டிக்கா உங்க நோட்டிஃபிகேஷனுக்கு வந்துரும். தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்.